ஹலோ பேரண்ட்ஸ், நான் உங்க டாக்டர் செல்வ ராமானுஜமுகுந்தன். இன்னைக்கு வீடியோவில் சாலிட்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெரும்பாலான பேரண்ட்ஸுக்கு வரக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டவுட் தான் நான் வந்து கிளியர் பண்ண போறேன். காரம் எப்படி கொடுக்கறது? ஏன்னா வந்து குழந்தைக்கு லேட்டர் ஸ்டேஜில் வந்து நீங்கள் காரம் கொடுக்கும்போது சுத்தமாக வாயை திறக்க மாட்டாங்க, காரமே சாப்பிட மாட்டாங்க. என்ன சொல்ல போனால் 4 வயசு 5 வயசுக்கு அப்புறம் கூட நிறைய குழந்தைங்க காரம் சாப்பிடாத குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான ஏஜில் அதை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கும்போது குழந்தை எல்லா டேஸ்ட்டும் வந்து சாப்பிடும். ஏன்னா காரம் அப்படின்றதும் அறுசுவைகள்ல ஒரு சுவை தான் இல்லையா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் குழந்தைங்களுக்கு காரம் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கக்கூடாது, எல்லா விஷயமும் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காரம் எப்போ கொடுக்க ஆரம்பிக்கணும்? ஒரு 7 மந்த்துக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குற ஃபுட்டில் காரம் சேர்க்கலாம். அதாவது நீங்கள் 6 மந்த்தில் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு ப்ளைனாக தான் கொடுக்கணும். காரம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. தனித்தனியாக ஒரு ஃபுட்டாக அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அது அவங்களுக்கு செட் ஆகுதா எல்லாம் செக் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா 2nd மந்த் ஆஃப் ஸ்டார்டிங் சாலிட்ஸ் நீங்கள் வந்து காரம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். காரம் வந்து ஃபுட்டில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து 2வது என்னென்ன கொடுக்கலாம், என்னென்ன ஸ்பைசஸ் கொடுக்கலாம். ஸோ காரம் அப்படின்னா மிளகாத்தூள் மட்டும்தான் காரம் கிடையாது. நம்ம வந்து காரம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து அந்த காரம் அந்த கேட்டகரியில் தான் வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சீரகம், பெருங்காயம், மல்லித்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகு, இஞ்சி, பூண்டு, கரம் மசாலா, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா தூள் எல்லாமே வந்து ஸ்பைசஸில் தான் இருக்கும். ஸோ இதில் எது வந்து இனிஷியலாக கொடுக்கணும் அப்படின்னா சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பச்சை மிளகா கொஞ்சம் லேட்டரா கொடுக்கணும். மிளகாத்தூள் அதாவது காஞ்ச மிளகாத்தூள் வந்து 1 இயர்க்கு அப்புறம் தான் கொடுக்கணும். அடுத்ததா எப்படி அதை கொடுக்கறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ நீங்க 7 மந்த்ல வந்து காரம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஜீரகம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாத்தையுமே ஒரே ஃபுட்டில் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல நீங்கள் வந்து இப்போ பருப்பு சாதம் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டு வேக வைக்கணும். எப்பயுமே வந்து பொடி இன்னொன்று நீங்கள் சீரக பொடியாக போடுறீங்கன்னா கூட குக் பண்ணும்போதே அதில் தூளை போட்டு தான் குக் பண்ணணும். குக் பண்ணி கடைசியில் வந்து தூளை ஆட் பண்ணி கலந்து தான் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ எந்த ஸ்பைசஸ்னாலும் குக் பண்ணிட்டு தான் குழந்தைக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பருப்பு சாதம் செய்கிறீங்க, அதில் வந்து கொஞ்சம் சீரகம் போடணும்னா இதை சீரக தூளாகவோ இல்லை வந்து ஒரு நார்மலாக ஒரு 1/2 ஸ்பூனில் அப்படியே சீரகம் எடுத்து அந்த பருப்பு தண்ணியிலே போட்டு குக்கரில் விசில் விட்டு எடுத்தவங்க அதை அப்படியே மசிச்சு அப்படியே குழந்தைக்கு கொடுத்துடலாம். 1-2 நாள் வெயிட் பண்ணுங்க. அவங்களுக்கு எதுவும் இஷ்யூ இல்லை அப்படின்னா அடுத்தது பெருங்காயம், அடுத்தது வந்து இஞ்சி, அப்புறம் பூண்டு, அப்புறமா வந்து மல்லித்தூள், மஞ்சள் தூள் இப்படின்னு சொல்லி ஒரு காரமாக வந்து அவங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும். ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணி பழகிட்டாங்கன்னா அடுத்த தடவை வந்து சேம் இப்போ நீங்கள் பருப்பு சாதம் கொடுக்குறீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து குக்கரில் வந்து சாதம் போட்டுட்டு பருப்பு போட்டுட்டு ஒரே ஒரு 1 இல்லை 2 பூண்டு போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சீரகம், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு மசிச்சு குழந்தைக்கு கொடுத்துடலாம். பட் மொத கொடுக்கும்போது தனித்தனியாக ஒன்றா தான் ஆட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஸ்டார்ட் வித் 1 by 1. ஓகே. அப்புறம் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்க கேரட் கொடுக்குறீங்க அப்படின்னா கேரட் பியூரியா கொடுக்கும்போது அதில் கொஞ்சமா ஏலக்காய் வந்து நீங்க போட்டு ஏலக்காய் தூளா போட்டு கூட நீங்க குழந்தைக்கு கொடுக்கலாம். வேக வைக்கும் போதே வந்து ஏலக்காயை போட்டுட்டு தான் வேக வைக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சள் பூசணிக்காய் வந்து பியூரி மாதிரி உங்க குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் கூட கொஞ்சமா சின்னதா இஞ்சியோட சின்ன பீஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ தட் என்ன ஆகும்னா உங்களுக்கு மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ இஞ்சி வந்து லைட்டாக காரம் இருக்கும். ஸோ அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வேக வச்சு நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் காரமாக இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற ஃபுட்டில் அந்த ஃபுட்டோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரியான நேச்சுரல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும், அப்புறம் குக் பண்ணிவிட்டு குழந்தைக்கு நீங்கள் சேம் அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் கொடுக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கறது எப்படி வந்து ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணணும், இனிஷியல் டேஸில் என்னென்ன ஃபுட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணலாம், அதை எப்படி ஒரு ஃபுட்டும் குக் பண்ணணும் எல்லாமே வந்து நான் என்னோட சாலிட்ஸ் வெபினாரில் நான் லைவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு வந்து ஒரு 5 மந்த் ப்ளஸ் பேபிஸ் இருக்காங்க, சாலிட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஆனால் இது எப்படி எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா, ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட டீம் இந்த சாலிட்ஸ் வெபினார் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு, மல்லித்தூள் இதெல்லாம் வந்து கொடுத்து பழக்கப்படுத்திட்டீங்க. ஓகேவா? ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 9 மந்த் வரைக்கும் போகும். ஸோ அதுக்கப்புறமா 9 மந்த்துக்கு அப்புறமா நீங்கள் குழந்தைக்கு மிளகு வந்து ஆட் பண்ணுங்க. மிளகும் அதே மாதிரி தான். குக் பண்ணும்போதே நீங்கள் மிளகுத்தூளை வந்து போட்டுட்டு குக் பண்ணி அப்புறம் கொடுக்கணும். எதனால் வந்து எந்த ஸ்பைசஸாக இருந்தாலும்
நீங்க குக் பண்ண ஃபுட்டுல அந்த தூள் சேர்த்து குடுக்கக்கூடாதுன்னா, அது வந்து ராவா இருக்கும். ராவா இருக்கும்போது குழந்தைக்கு இரிட்டேட் பண்ணும். நெஞ்சு கரிக்கிற மாரி, வயிறு வலி அதெல்லாம் வரும். பட் நீங்க வந்து குக் பண்ணும்போதே அந்த தூளையும் போட்டு குக் பண்ணி குடுக்கும்போது, அந்த ஸ்பைசஸோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ ஜெனரலா எதனால ஸ்பைசஸ் குடுக்குறோம்? ஸ்பைசஸ் அப்படின்றது வந்து காரம் அப்படின்ற ஒரு சுவை மட்டும் கிடையாதுங்க. ஃப்ளேவர் வந்து இப்ப இன்கிரீஸ் பண்ணும். நம்ம வந்து குடுக்குற ஃபுட்டோட டேஸ்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அது வந்து ஒரு பக்கம். 2வதா அதுக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லா ஸ்பைசஸுமே நேச்சுரலா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். ஆன்டி ஆக்ஸிடென்ட் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு உடம்புல இன்ஃப்ளமேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இம்யூனிட்டிய இம்ப்ரூவ் பண்ணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா வகையான ஸ்பைசஸுமே உங்களோட இம்யூனிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும். தென் அவங்களோட டைஜஸ்டிவ் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அவங்க மத்த ஃபுட் சாப்பிடும்போது அந்த ஃபுட் வந்து ப்ராப்பரா செரிச்சு, அதுல இருக்கிற சத்துக்கள் உறிஞ்சப்படுறதுக்கு நீங்க அதுல ஆட் பண்ற ஸ்பைசஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ இப்ப இது மிளகு நீங்க வந்து 9 மந்த்ல ஆட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 11 மந்த் போல பச்சை மிளகா ஆட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ நீங்க பச்சை மிளகா தனியா ஆட் பண்ணணும்னு இல்ல. நீங்க வீட்ல இப்ப ஏதாச்சும் குழம்பு வைக்கிறீங்க, அதுல பச்சை மிளகா போட்டிருந்தீங்கன்னா, அந்த குழம்புலயே வந்து நீங்க தனியா எடுத்து குழந்தைக்கு வந்து ஆட் பண்ணி குடுக்கலாம். இல்ல நீங்க தனியா வந்து குழந்தைக்கே செய்யணும் அப்படின்னாலும், இப்ப நீங்க பருப்பு சாதம் வைக்கிறீங்கன்னா, அந்த பருப்புல ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா போட்டு வேக வச்சுருங்க. அப்புறம் அந்த மிளகாய தனியா தூக்கி போட்டுட்டு, அந்த காரத்தோட வந்து குழந்தைக்கு சேர்த்து குடுங்க. கரம் மசாலா, காஞ்ச மிளகாய் தூள் இது 2ம் 1 வயசுக்கு அப்புறம் தான் குழந்தையோட ஃபுட்ல ஆட் பண்ணணும். 1 இயர் வரைக்கும் அத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா, அதெல்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் இல்லையா? ஸோ குழந்தைக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட்ட கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்பைசஸ முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கரம் மசாலாவும், மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவுல உங்க குழந்தைக்கு வந்து ஸ்பைசஸ் எப்படி ஆட் பண்ணணும்? அது எப்படி குடுக்கணும்? எல்லா மெத்தடுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இத தவிர ஸ்பைசஸ் ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ல கேளுங்க. நான் ஆன்ஸர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான பிரஸ் பண்ணீங்கன்னா, அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.